பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் இன்று போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் எடுக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது. மேலும் காலை 10:15 மணிக்குள் பணிக்கு வராதவர்கள் விவரங்களை சேகரிக்கவும் அவற்றை மனிதவள மேலாண்மை துறைக்கு அனுப்பவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள பழைய காற்றாலைகளை அகற்றிவிட்டு அங்கு ஹைபிரிட் முறையில் பொது தனியார் பங்கேற்பு வாயிலாக காற்றாலையுடன் சூரிய சக்தி மின் நிலையங்களையும் சேர்த்து அமைக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. காற்றாலைகள் அமைக்கப்பட்டு நீண்ட காலமாகிவிட்டதால் தற்போது அவற்றின் செயல்திறன் மிகவும் மோசமாக உள்ளது. எனவே பழைய காற்றாலைகளை அகற்றிவிட்டு அங்கு ஹைபிரிட் முறையில், அதாவது ஒரே இடத்தில் காற்றாலை சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைக்க மின் வாரியம் முடிவு செய்துள்ளது. மதுரையில் தனியார் வணிக வளாகத்தின் வரி நிலுவையை வசூலிக்கும் முயற்சியாக அங்கு செயல்படும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் அலுவலகம் முன்பு குப்பை தொட்டி வைத்து மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. மாநகராட்சியில் தனியார் நிறுவனங்கள் குடியிருப்புகளில் பல கோடி ரூபாய் வரி நிலுவை உள்ளது. அதனை வசூலிக்க உதவி வருவாய் அலுவலர்களுக்கு கமிஷனர் சித்ரா இலக்கு நிர்ணயித்துள்ளார். அதிக வரி நிலுவை உள்ள நிறுவனங்கள், தனியார் கட்டடங்களில் வரி வசூல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி KK நகர் வகுப்பு வாரிய கல்லூரிக்கு எதிரே உள்ள ஒரு தனியார் காம்ப்ளெக்ஸ் 2012ஆம் ஆண்டு முதல் 9.13 லட்சம் வரி செலுத்தாமல் இருந்தது. மாநகராட்சி தரப்பில் பல முறை வலியுறுத்தியும் வரி செலுத்தவில்லை. இதனால் பணியாளர்கள் காம்ப்ளெக்ஸ் முன்பு குப்பை தொட்டி வைத்தனர். அந்த காம்ப்ளெக்ஸ் தரைத்தளத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் அலுவலகம் பல ஆண்டுகளாக வாடகைக்கு உள்ளது. காம்ப்ளெக்ஸ் பெயர் RB என இருந்ததால் உதயகுமாருக்கு சொந்தமான அலுவலகம் முன் குப்பை தொட்டி வைக்கப்பட்டதாக தகவல் பரவியது. இதையடுத்து சில மணி நேரத்தில் குப்பை தொட்டியை அலுவலர்கள் அகற்றினர். விழுப்புரத்தில் இறப்பு சான்றிதழ் வழங்க கட்டட தொழிலாளியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி அலுவலரை போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து எனது அடுத்த பிறந்த நாளில் அறிவிப்பேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றை குறைத்தாலும் தமிழக மக்களுக்காக அரசுடன் சேர்ந்து தேமுதிக போராடும். தமிழக மக்கள் நலன் சார்ந்த சில விஷயங்களில் திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம். சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து என் அடுத்த பிறந்த நாளில் அறிவிப்பேன். தற்போதைய கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் கட்சியை வளர்க்கும் நோக்கத்துடன் மட்டுமே செயல்படுகிறோம். வரும் ஏப்ரல் மாதத்தில் தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள், கட்சியின் அனைத்து பதவிகளுக்கும் நிர்வாகிகள் அறிவிக்க உள்ளோம். வரும் தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும், எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்த திமுக அரசு அனுமதி அளிக்க வேண்டும். 4 ஆண்டு ஆட்சியில் நிறைகளும் குறைகளும் உள்ளன. எனவே குறைகள் இல்லை என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க கூடாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். டிவி தொடர் மற்றும் விளம்பரங்களை கட்டுப்படுத்த தணிக்கை குழு அமைக்க கோரி தாக்கலான வழக்கில் இந்த விவகாரம் நாடாளுமன்ற குழு பரிசீலனையில் உள்ளது என மத்திய அரசு தெரிவித்ததை பதிவு செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் டிவி சேனல்களில் ஒளிபரப்பாகும் தொடர்களில் குடும்பத்தை கெடுப்பது, விவாகரத்து செய்வது, பழிவாங்குவதுதான் இடம்பெறுகிறது. பார்வையாளர்கள் மனதில் தவறான எண்ணம் விதைக்கப்படுகிறது. பாலியல் தொடர்பான படங்கள் திரையிடப்படுகின்றன. இவை கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகின்றன. இவற்றை ஒழுங்குபடுத்துவது அவசியம். வெள்ளித்திரை போல தணிக்கை குழு இருக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். ஈவேரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பதிவான வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் மாவட்டம் வடலூரில் கடந்த ஜனவரி மாதம் ஈவேரா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக சீமானுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரின்படி
கடலூர், கோவை, சேலம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்தார். இம்மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, அது குறித்த எஃப்ஐஆர் எங்கே என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், எஃப்ஐஆர் எனும் முதல் தகவல் அறிக்கைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன என்றார். இதையடுத்து எந்த விவரங்களும் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த மனு மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேட்ட நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸ் 609 நாட்கள் விண்வெளியில் இருந்துள்ளார். இதனால் விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த அமெரிக்க விண்வெளி வீரர்கள் வரிசையில் சுனிதா வில்லியம்ஸ் 2வது இடம் பிடித்துள்ளார்.